அனைவருக்கும் வணக்கம். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழிவு. ஆக்கம்னா செல்வம், செல்வத்திற்கு அழிவு. எப்பொழுது அவ்வியம் பேசுதல், அவ்வியம்னா பொறாமை கொண்டு பேசுதல் என்பதாகும். இந்த வார்த்தையை இப்பொழுது நாம் அவ்வளவாக பயன்படுத்துவதே கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தரும் பொறாமை என்பதை விட்டு விலகுதல் வேண்டும். பொறாமைப்படுகின்ற பொழுது நம்மை அறியாமல் நம்மை தாழ்த்தி கொள்ளக்கூடியவர்களாக, மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடியவர்களாக, கோபம் கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். இப்போ ஆக்கத்திற்கு அழிவு என்று சொல்கிறார்களே, பொறாமைப்பட்டால் செல்வம் அழிந்து விடுமா? நிச்சயமாக அழிவதற்கு உரிய முதல் அடிப்படை காரணமாக பொறாமை அமைந்து விடுகிறது. பொறாமை எதிலே படலாம்? ஒருவர் நன்கு படிக்கிறார் என்று சொன்னால், நானும் அவர்களைப் போன்று படிக்க வேண்டும், அவர்கள் படிப்பை காட்டிலும் உயர வேண்டும் என்று சொல்லி பொறாமைப்பட்டு அதற்கு மாறாக நன்றாக படித்து உயர்வோம் என்று சொன்னால் அது சிறப்பானது. அதை விட்டுவிட்டு ஒரு இடத்திலே சென்று வேலை செய்கிறோம் என்றால் அந்த இடத்திலே மற்றவர்களை பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படுதல் கூடாது. பொறாமைப்பட்டால் நாம் நம்முடைய செயல் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலிலே மறந்து விடுகிறோம். மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்படி பார்த்து கொண்டே இருப்பதிலே அவர்கள் செய்கின்ற குறைகள் என்ன என்பதை சுட்டி காட்டக்கூடியவர்களாக அதிலே அவர்களை மாட்டிவிட வேண்டும். இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், நான் செய்யாததான் இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று ஏளனமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அது விட்டுவிட்டு எதை செய்ய வேண்டும், நாம் முன்னேறுவதற்குரிய வழி என்ன என்று எண்ணி பார்த்தால் நம்மிடத்திலே எது இருக்காது? ஆமைகளாக காணப்படக்கூடிய இயலாமை, முயலாமை, பொறாமை என்கின்ற இந்த ஆமைகள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரம் ஒருவர் செய்கின்றார். அந்த வியாபாரத்திலே அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆனார்கள்? அந்த வியாபாரத்திலே எப்படி தன்முனைப்போடு ஈடுபட்டார்கள்? அதற்காக எந்த அளவிற்கு உழைத்தார்கள்? எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்கள் அந்த வியாபாரத்தை நிலைநிறுத்துவதற்கு என்று ஒவ்வொருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்காமல் அவர்கள் இவ்வளவு சிறந்து வந்து விட்டார்களே, நாமும் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொட்டி அவர்கள் செய்வதை காட்டிலும் நான் எப்படி செய்து காட்டுகிறேன் பா என்று செருக்கோடு நாம் அந்த செயலிலே ஈடுபட்டு அவர்கள் செய்கின்ற வியாபாரத்தை விஞ்சியவர்களாக ஆக வேண்டும் என்று ஈடுபடுவோம் என்று சொன்னால், விஞ்சியவர்கள் என்று சொன்னால் அவர்களை காட்டிலும் மிகப்பெரியவர்களாக வியாபாரத்திலே முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்களாக வருவோம் என்று எண்ணி பொறாமை கொண்டு நாம் உள்ளதை செலவழித்தால் அந்த செலவாகத்தான் போகுமே தவிர அவர்கள் எப்படி உயர்ந்தார்கள் என்பதிலே கவனம் கொள்ளாமல் இருக்கின்ற பணத்தையும் இழந்து நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம்? பொறாமை என்பதனால் அழிந்து போகக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே காணப்படுகின்ற குணம் என்ன, அந்த குணத்தினை, பண்பினை எப்படி நமக்கு உரியதாக தக்க வைத்துக் கொள்வோம்? எதையும் கலந்து பேசி அதை நமக்குரியதாக ஆக்கிக்கொள்வோம் என்பதோடு நட்புணர்வோடு பழகி அந்த நட்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் எது, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது எது, மற்றவர்களை உயர்த்தக்கூடியது எது என்ற சிந்தனை இருக்கும் பொழுது நாம்
என்ன செய்வோம்? மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம். அதன் பொழுது நாம் பெற்றிருக்கின்ற செல்வம் நமக்கு நன்மையை தரக்கூடியது என்ற மகிழ்வு ஏற்படும். அதை விடுத்து பொறாமை கொள்வோம் என்று சொன்னால் நம்மை நாமே இழந்தவர்களாக, மற்றவர்களால் கேலிக்குரியவர்களாக ஆகிவிடுவோம். அது மட்டுமல்ல, நம்மிடத்திலே இருந்த பண்புகள் எல்லாம் அழிந்துவிடும். அழிந்து விடுவதோடு நம்மிடத்திலே எது குடிகொண்டு விடும் என்று சொன்னால் ஆமைகள் வந்துவிடும். அந்த ஆமைகள் வருகின்ற பொழுது அந்த வீடே அழிந்துவிடக்கூடியதாக இருக்கும். ஆமீனா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் அழிந்துவிடும் என்று சொல்லுவார்களே, அதை போன்று ஆகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே காணப்படுகின்ற பொறாமை என்பதை நீக்க வேண்டும். இதைதான் அவ்வியம் என்று சொல்லப்படக்கூடியதை பேசாமல் இருக்க வேண்டும். ஆக்கத்திற்கு அது, அதாவது செல்வத்திற்கு அது அழிவை தந்துவிடும் என்று கூறியிருப்பதை பார்க்கின்றோம். பார்த்து கேட்டு இருந்தால் மட்டும் போராது. நாம் பொறாமை என்கின்ற குணத்தை விட்டு நாமும் பெருமையாக வாழ்வோம். அப்படி வாழ்வதற்கு நற்குணங்களை முதலில் நமக்குரியதாக ஆக்கிக்கொள்வோம் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.